Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டிலிருந்து புறப்பட்டார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சம்பத் வழங்கிட கேட்கலாம். சம்பத் வணக்கம். இது பற்றிய தகவல்கள் என்னென்ன? ரமலான் மாதத்தையொட்டி தாவேகா சார்பில் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அக்கட்சி தலைவர் விஜய் பங்கேற்பதற்காக சற்று நேரத்திற்கு முன் பட்டினப்பாக்கம் அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டுள்ளார். ரமலான் நோன்பு இந்த மாதம் 2ஆம் தேதி முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் நோன்பு இருந்து கூட்டு பிரார்த்தனைகளும் ஈடுபடுவார்கள். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக ஆண்டுதோறும் இஃப்தார் நோன்பு அரசியல் கட்சிகளால் கடைபிடிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், தொல் திருமாவளவன், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி போன்றவர்களும் இந்த இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை சென்ற காலங்களில் பார்க்க முடிந்தது. அதேபோல் தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலும் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இன்றைய தினம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் இன்று இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் நடிகருமான தாவேகா கட்சி தலைவருமான விஜய் கலந்து கொள்கிறார். சுமார் 3000 பேருக்கு இந்த நோன்பு நிகழ்ச்சி திறப்பு நிகழ்ச்சி என்பது கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதேபோல் இந்த நோன்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவர்களுக்கு தனியாக பாஸ்களும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி இன்று மாலை 6:20 மணிக்கு தொடங்கி 1 மணி நேரம் நடைபெறும் எனும் கூறப்படுகிறது. அதேபோல் இன்று விஜயும் ஒரு நாள் முழுவதுமாக நோன்பு இருந்து இஸ்லாமியர்களின் வழிமுறைப்படி இந்த தொழுகை நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அதேபோல் நாம் முன்னரே தெரிவித்தது போல் இந்த நிகழ்ச்சிக்காக சுமார் 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொள்ள இருப்பதால் பல்வேறு முன்னேற்பாடுகளும் இந்த கட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் யார் எங்கு அமர வேண்டும், விஜயின் இருக்கை எது என்பது குறித்தெல்லாம் முன்னதாகவே முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த YMCA மைதானம் எப்போதுமே இந்த பிரதான பகுதி ராயப்பேட்டை பகுதியில் அமைந்திருப்பதால் பொதுவாக இந்த பகுதியில் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் என்பதும் கடுமையாக இருக்கும். இந்த சூழலில் தாவேகா கட்சி சார்பில் நடைபெற உள்ள இந்த நோன்பு நிகழ்ச்சியில் ஏராளமான தொண்டர்களும் அந்த பகுதியில் குவிவதற்கான வாய்ப்பு இருப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சம்பத். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.